இந்த பதிவு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு தான். சரிங்களா? இப்போ அவர் ஒவ்வொரு மேடையிலும் ஏறி பேசும்போது என்ன சொல்றாரு? "என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான தமிழக மக்களே" அப்படின்னு சொல்லிட்டு தான் பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த தமிழக மக்களுக்கு திரு ரஜினிகாந்த் அவர்கள் இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்கிறாரு? என்ன பண்ணியிருக்கிறாரு? தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரச்சனை நடக்குது. குழந்தைகளுக்கான வன்கொடுமை, பெண்களுக்கான வன்கொடுமை எத்தனையோ நடக்குது. விலைவாசிகள் அதிகமாயிருச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிலிண்டர் விலை அதிகம், பெட்ரோல் விலை அதிகம், டீசல் விலை அதிகம், மளிகை சாமான் பொருட்களெல்லாம் விலை அதிகம் உச்சத்தை தொட்டு நிற்கிது. அதுக்காக திரு ரஜினிகாந்த் ஏதோனுக்கு ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாரா, அவர் குரல் கொடுத்துருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா அதுவும் அவர் எதுவும் செய்ய கிடையாது. ஒரு சக நடிகர்களுக்கெல்லாம் எவ்வளோ பிரச்சனை வருது. படம் ரிலீஸ் பண்ண முடியாமல். ஏன் உங்கள் நண்பர் கமலஹாசன் அவர்களுக்கே பார்த்தீங்கன்னா விருமாண்டி, விஸ்வரூபா எத்தனையோ பிரச்சனை வந்தது. அதுக்காக ஏதாச்சும் நீங்கள் குரல் கொடுத்தீங்களா? இன்றைக்கி தான் விஜய் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. தலைவா படத்துக்கு அவர் எத்தனை பிரச்சனையை சந்தித்தார். அப்போ ஏதாச்சும் நீங்கள் குரல் கொடுத்துருக்குறீங்களா? சிலம்பரசன் வாழ் படத்துக்கு எத்தனை பிரச்சனையை சந்தித்தார். அப்போ ஏதோ குரல் கொடுத்துருக்குறீங்களா? அதுவும் பார்த்தீங்கன்னா விஜய் தான் ஏதோ பேசி படத்தை ரிலீஸ் பண்ணி வச்சார். ஒரு சக நடிகராமல் நீங்கள் சினிமாக்கணும்னு எதுவுமே நீங்கள் செஞ்சது கிடையாது. அதுதான் உண்மை. அரசியல் பிரச்சனை உங்களுக்கு இப்போ ஆரம்பித்தது கிடையாது. 1992 அண்ணாமலை படம் எப்போ ரிலீஸ் ஆச்சோ அப்போ உங்களுக்கு ஆரம்பித்தது அரசியல் பிரச்சனை. அப்போ இருந்து வர்றீங்க வந்துட்டே இருக்கிறீங்க. இதோ வர, இப்போ வர, அப்புறம் வர அப்படின்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி 2026 ஆச்சு. நீங்கள் அரசியலுக்கு வந்த பாடு கிடையாது. சிஸ்டம் சரியில்லைன்னு யார் சொன்னது? சிஸ்டத்தை நான் தான் கரெக்ட் பண்ணணும்னு யார் சொன்னது? நீங்கள் தான் சொன்னீங்க. சிஸ்டத்தை நீங்கள் கரெக்ட் பண்ணீங்களா? அதுவும் செய்யலை. சினிமாவில் மட்டும்தான் நீங்கள் சொல்கிறதையும் செய்வீங்க, சொல்லாததையும் செய்வீங்க. நிஜ வாழ்க்கையில் இது வரைக்கும் நீங்கள் எதுவுமே செஞ்சது கிடையாது. இப்போ நான் இனிமேல் படமே நடிக்க மாட்டேன்னு நீங்கள் எப்போ சொன்னீங்க? பாபா படம் ரிலீஸ் ஆனப்போ சொன்னீங்க. இனிமேல் நான் படம் நடிக்க மாட்டேன், இளைய தலைமுறைகளுக்கெல்லாம் வழிவிட்டு நான் நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பாபா படம் வந்தப்போ ஒரு அறிக்கை விட்டீங்க. இன்றைக்கி எத்தனை வருஷம் ஆச்சு? இன்னும் நீங்கள் நடிச்சுட்டு தான் இருக்கிறீங்க. பணம் கோடிக்கணக்கில் சம்பாரிச்சுட்டு தான் இருக்கிறீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு முடிவு எடுத்து ரசிகரெல்லாம் வர சொல்லி ஃபோட்டோ எடுத்தீங்க, உறுப்பினர் கார்டு கொடுத்தீங்க, பரபரப்பாக அரசியல் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிங்க, என்னென்னமோ பண்ணினீங்க. அப்புறமா தான் திடீர்னு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வெளிநாட்டில் போய் உக்காந்துக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை படம் நடிச்சிருக்கிறீங்க? எவ்வளோ படம் நடிச்சிருக்கிறீங்க? எத்தனை காசு சம்பாரிச்சிருப்பீங்க? இது வரைக்கும் தமிழக மக்களுக்கு அப்படின்னு நீங்கள் ஏதோ ஒன்று செஞ்சுருக்கிறீங்களா? அப்படி செஞ்சுருந்தா சொல்லுங்கள், நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா நீங்கள் எது செஞ்சதா எங்களுக்கு தெரியல. விஜய் இன்றைக்கி அரசியலுக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னா படம் நடிக்க வாய்ப்பு இல்லாமலாம் அவர் வர கிடையாது. அவரெல்லாம் உச்ச நடிகராக இருக்கிறாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வர்றேன், தமிழக மக்களுக்காக நான் ஏதோ ஒன்று செய்ய வர்றேன் அப்படின்னு சொல்லி விஜய் வந்திருக்கிறாரு அப்படின்னா நீங்களும் அவரை கூப்பிட்டு பாராட்டணும். விஜய் கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்களும் பாராட்டணும். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னீங்கன்னா, நான் வரேன்னு சொன்னேன், என்னால் வர முடியல. விஜய் இப்போ நீங்கள் வந்திருக்கிறீங்க, தமிழ்நாட்டுக்கு நீங்கள் நல்லது எதுவும் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு பாராட்டணும். அந்த மனுஷெல்லாம் உங்களுக்கு இருக்குது. அப்படியெல்லாம் பாராட்டிட்டோன்னு வையுங்களேன், உங்களுக்கு சிபிஐ உள்ள வரும், வருமான வரித்துறையெல்லாம் உள்ளே வருவாங்க. உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒதுங்கி இருக்கிறீங்க. இது வரைக்கும் எப்படி ஒதுங்கி இருந்தீங்களோ அதே மாதிரி ஒதுங்கி இருங்க. மித்ததெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.